வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதாரத்தை காட்டிய ஜனனி, மணிவிழா மூடு விழாவானது, ஜெயிலுக்கு போகும் குணசேகரன், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். குணசேகரனுக்கு மணிவிழா நடைபெற இருப்பதால் ஈஸ்வரியினுடைய அப்பா மற்றும் ரேணுகாவின் அம்மாவும் இருவருமே சேர்ந்து நந்தினியின் அம்மா வீட்டிற்கு வருகிறாங்க. அப்போது ஈஸ்வரியுடைய அப்பா மாப்பிள்ளை வீட்டில் விசேஷம் வைத்திருக்காங்க. இதற்கு நாம் தனித்தனியாக சீர் செய்வதை விட ஒன்றாக சேர்ந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க என்று சொல்லுகிறாங்க. அதைத் தொடர்ந்து ஜனனி அப்பாவிற்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என்று தெரியல. ஏற்கனவே அவங்க அந்த குடும்பத்துடன் சண்டை போட்டு கொண்டு தான் சென்னையில் இருக்காங்க. இதனால் அவருக்கு விஷயம் தெரிந்ததா என்று எனக்கு தெரியல. இதையடுத்து ஈஸ்வரியுடைய அப்பா ஜனனி அப்பாவிற்கு ஃபோன் செய்து பேச, அவர் சக்தி மாப்பிள்ளை ஃபோன் செய்து மணிவிழாவிற்கு என்னை அழைத்து இருப்பதாக சொல்லிட்டாரு. நானும் மணிவிழாவிற்கு கட்டாயம் வருவேன் என்று. இதையடுத்து நேற்றைய தொடரில் அதிகாலையில் எழுந்த ரேணுகா அவரது கணவர் ஞானத்தை எழுப்பிவிட்டு விழாவிற்கு ரெடியாங்கள் என்று சொல்லுகிறாங்க. நேரத்தை ஆத்திரமடைந்த ஞானம் இரவு 3 மணி நேரத்தில் 3 மணி இந்த நேரத்தில் நான் எழுந்து என்ன செய்வதுன்னு கேட்க, நான் மட்டும் இல்லை வேலை செய்து கொண்டு இருப்பேன், நீங்கள் நல்லா தூங்குறீங்க, அதை எழுப்பிட்டேன் என்று சொல்லிட்டாங்க. ரேணுகா அப்போது நந்தினி அழகாக புடவை கட்டி கொண்டு வந்து நிற்கிறாங்க. அப்போது நந்தினி, அக்கா இந்த புடவை நல்லா இருக்கா, நீங்கள் விழாவிற்கு ரெடி ஆகிட்டீங்க போல என்று சொல்ல, கடுப்பான ரேணுகா, அட நீ வேற இப்படி ஒரு மணி விழா வேண்டுமா நினைத்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அதுக்கு மணி 2 ஆகி விட்டது. இதற்கு மேலே தூங்கி என்ன செய்வதுன்னு தெரியலை. குடித்து விட்டு புடவை கட்டி தயாராகிட்டாங்களாம். இந்த வீட்டில் நாம் சந்தோஷப்பட்ட அளவிற்கு எதுவுமே நடக்கலை. யாராவது எதையாவது குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்ல புடவை கட்டி அழகாக இருந்தால் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது ஜனனி அழகான புடவையில் ரெடியாகி வராங்க. இதை பார்த்த நந்தினி ரேணுகா இருவருமே, நீயே இவ்வளோ சீக்கிரமாக வந்த, நல்லா தூங்க வேண்டியதானே சொல்ல, இல்லைக்கா நானும் சேர்ந்து வேலை பார்க்குறேன். அப்போது ஈஸ்வரி சோகமான முகத்தோடு அங்கே வந்து, எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, இந்த விழா வேண்டுமா என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த வீட்டோட நிம்மதியாக போய்விடும். இந்த வீட்டில் நடக்கும் சில விஷயங்கள் பிடிக்கலை என்றாலும் பிள்ளைகளுக்காக அதையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதனால் நான் மாறிவிடுவேன் என்று நினைக்கிறாங்க. அது அவங்க தப்பு கணக்கு. இது வெறும் சடங்கு மட்டும்தான். இந்த சடங்கு என்ன மாற்றிவிடுறது மாற்றமே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பேசிய நந்தினி அக்காவிற்கு மாமாவை சுத்தமாக பிடிக்கலை. அவங்க வேண்டும்னா முடிவு பண்ணி தனியாக இருக்க முடிவு பிறகும் வேண்டுமானா அவங்க விடுப்படியாக கஷ்டப்படுத்துவதாக. இதுதான் இருக்கத்திலே கேவலமான விஷயம். மருத்துவத்தோடு சொல்கிறாங்க. இவங்க ஜெயிலுக்கு போனதுமே தண்டனை அனுபவித்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே வாழ்க்கை இன்னும் நல்லா அனுபவிக்க போகிறாரு, அது எனக்கு நல்லா தெரிகிறது என்று கோபத்தை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க நந்தினி. இவங்க இப்படியே பேசி கொண்டிருப்பதை ஜான்சி ராணி யாருக்குமே தெரியாமல் ஒட்டுக்கேட்டு இருப்பதை பார்த்துவிட்டு, நந்தினி நாங்கள் பேசுகிற ஒட்டுக்கேட்டு ஒன்றுக்கு 2 அத்தைக்கிட்ட போட்டு கொடுக்கணும், அதான உன்னோட வேலை, நீ போய் ஏதாவது சொல்லியிருந்து இந்த மலை விழாவை நிறுத்திக்கிறாங்க. மேலும் உன்னை பார்த்தாலே ஆத்திரம் வருது, உன்னை கொன்னது இந்த விழாவை நிறுத்தி விடுவேன் என நந்தினி ஜான்சி ராணியை திட்டுறாங்க. அப்போது ஜனனி, ஏண்டி எல்லோருக்குமே வாய் ரொம்ப அதிகமாக இருக்கா, சமையல் அறையில் பயந்து இருக்குங்க, நீங்கள் இப்போ நடு வீட்டில் குரலை உசத்தி பேசுகிறீங்க அளவிற்கு தைரியம் வந்துட்டா, முதல்ல இதற்கு முடிவு கட்டுறேன்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.